உங்களை நீங்களே குறைச்சு எடை போட்டுட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லா பாருங்க. 100 days 100 good stories பார்ட் 3ல இன்னைக்கு டே 2. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான good storiesக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நாள் அந்த ஸ்கூல்ல இருந்த ஒரு ஆசிரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு கோல்டு காயின் எடுத்து இது யாருக்கு வேணும்னு கேக்குறாரு. உடனே அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இது எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கை தூக்குறாங்க. அடுத்த நாள் அந்த கோல்டு காயினை சேத்துல போட்டு மோசமாக்கி எடுத்துட்டு வந்து இந்த அழுக்கான கோல்டு காயின் யாருக்காவது வேணுமான்னு கேக்குறாரு. நேத்து மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு தான் வேணும்னு போட்டி போட்டு அதுக்கு அடுத்த நாள் அந்த கோல்டு காயினை அடி நடிச்சு கிளாஸ்க்கு எடுத்துட்டு வந்து இந்த நசுங்கி போன கோல்டு காயின் யாருக்கு வேணும்னு கேக்குறாரு. அதே மாதிரி பசங்க எல்லாரும் எனக்கு வேணும்னு மாறாம கை தூக்குறாங்க. இப்ப பதிலுக்கு அந்த ஆசிரியர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? இந்த காயினை நான் எவ்வளவு மோசமாக்கினாலும் நீங்க வேணான்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா தங்கத்தோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தாங்க நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க வாழ்க்கையில யார் உங்களை தூக்கி எறிஞ்சாலும் சரி, யார் அவமானப்படுத்தினாலும் சரி, யாரு நசுக்குனாலும் சரி, எல்லா சிச்சுவேஷன்லயும் உங்களால வாழ்ந்து காட்ட முடியும். சோ உங்களுடைய மதிப்பை நீங்களே குறைச்சு இடப்படாதீங்கன்னு சொன்னாராம். உங்களுடைய வேல்யூ என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.